நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து பாகியலட்சுமி சீரியல்ல கடைசி நிமிஷத்த ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் வந்து ஹேப்பி எண்டிங்கா முடிப்பாங்க அப்டின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாரி தான் இப்ப நடக்க போகுது அப்டிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து இப்ப கோபிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கோபிய அடிக்கும்பொழுது வந்து இந்த நியூஸ் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வேற வருது. இனியாவுடைய மாமனார் இந்த நிதிஷுடைய மாமனார் கோபிநாத் கைது அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து இங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்து இன்னும் பதறி, "நீ தானம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லிக் குடுத்துருக்க. உண்மைய மட்டும் தான் சொல்லணும்னு நான் போய் உண்மைய சொல்லிர்றேன்ம்மா" அப்டின்னு இனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாரி குழப்பமா இருக்கு இவங்க எல்லாத்துக்குமே. என்ன பண்றதுன்னு தெரியல. விடுமா, விடுமா ஒண்ணும் பரவாயில்லம்மா பிரச்சனையாகாதும்மான்னு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும் பொழுது தான் வந்து, "இல்ல உனக்கு கால் பண்ணது சுதாகர். அவர் ஃபோன் பண்ணாருன்னு தான் நீ போன. ஆனா அங்க சுதாகர் இல்லாம நிதிஷ் இருந்திருக்காங்க. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. நிதிஷ்க்கும் சுதாகருக்கும் இடையில டெர்ம்ஸ்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்பொழுது தான், "ஓ! இதான் ட்விஸ்ட்டா?" ஆரம்பத்துலேருந்தே சுதாகர காமிக்கும்போது காமிப்பாங்க. இவனால எனக்கு இன்னும் தேவையில்லாம பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுன்னா, இவன போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. அந்த மாரி ஏதோ ஒரு சண்டையில அவங்க அப்பாவ மதிக்காம இருந்ததுல, நிதிஷ சுதாகர் தான் போட்டு தள்ளிட்டாருங்கிற மாரி ட்விஸ்ட்ட கொண்டு வர போறாங்க போல. ஸோ அதுக்கு பழனிச்சாமி இப்போ தான் அந்த பேர் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறாங்க வேறு. இந்த பழனிச்சாமியுடைய சிசிடிவி கேமரா வந்து அவருடைய கஃபேல இருக்கும். அதில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதுக்கு எழில் அந்த வேலையை செய்கிறதுக்காக போகிறார். இதுக்கு நடுவில் கோபிநாத் ரொம்ப அடிதாங்காமல், இது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேஷன்லையும் சொல்லி நம்ம பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கங்கிறதுனால யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்ட்டு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். அவர் ஒத்துக்கிட்டோன்னே இந்த தகவலை கொண்டு போய் போலீஸ்காரர் சுதாகர்கிட்ட சொல்ல, "இதெல்லாம் அந்த மொத்த குடும்பமே தான் சம்மந்தப்பட்டிருக்கும். மொத்த குடும்பத்தையும் உள்ள போடுங்கங்கிறாரு." அவருக்கு ஒரே கல்ல 2 மாங்கா. நிதிஷையும் போட்டு தள்ளியாச்சு. இந்த பக்கம் வந்து பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவரு பிளான் பண்றாரு. அது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கு நடுவில் இப்படி அவர் ஒத்துக்கிட்டாருங்கிற விஷயம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச உடனே இனியாலேருந்து எல்லாரும் ஒரே அழுகையை போட எல்லாத்துக்கும் ஏதாவது வழியை கண்டுபிடிச்சி வெளில கூட்டு வருவோம். எனக்கு என்னவோ இது தப்பாக இருக்குது, எல்லாமே நமக்கு எதிராக நடக்குது, நீ இந்த கொலையை பண்ணலையோன்னு எனக்கு தோணுது, நீ மெதுவாக தான் தள்ளி விட்டுருக்க, அவனாலும் வந்து உடனே இறந்துட்டான் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி கொண்டு வந்து கடைசியில் வந்து இன்னும் ஒரு 7 எபிசோடில் முடிக்க போகிறாங்கிறதான் கதையுடைய எண்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றா வந்ததுக்கப்புறமா பழனிசாமி கடைசியில் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து ராமமூர்த்தி தாத்தா, ராதிகா, அப்புறம் மயு இவங்க எல்லாரும் வரப்போகிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.